என்ன அண்ணாமலை என்கிட்ட மட்டும் வேற வசனம்லாம் பேசி சட்டையெல்லாம் பிடிச்சி கிழிச்சி ஏன் இப்போ உன்னை வெட்ட வந்தாங்கல்ல அவங்கள அடிச்சு மண்டையை உடைக்க வேண்டியதானே? எனக்கு எப்படி தெரியும்னு பார்க்குறியா? எனக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லைப்பா. ஊரில் இருக்கவங்கலாம் சொன்னாங்க யாரோ அண்ணாமலையை வெட்டுறதுக்கு போயிட்டு இருக்காங்கன்னு. உன்னை வெட்ட வந்தாங்களே அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீ ஏன் மேல கைய வச்ச, நீ என் மேல கைய வச்ச, அவங்க உன் மேல கத்திய வச்சானுங்க. இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட. இதுக்கப்புறம் உன் உயிரை காப்பாத்திக்கிறது உன் கையில தான் இருக்கு. மனுஷன் படுத்து தூங்குறான், பக்கத்துல தண்ணி வைக்க கூட ஆள் இல்லை. நாளைக்கு தை பிறக்குது. அதிகால நேரத்துல பிறக்குது. காலையில 7 மணிக்குள்ள பொங்கல் வச்சா ரொம்ப நல்லது. பொங்கல் பொங்கல் என் மனசு இங்க பொங்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இவங்க எல்லாம் பொங்கல் வைக்கிறாங்களாம். பொங்கல் மண்ணோட மண்ணா போச்சுல்ல. நாளைக்கு காலையில உங்க சந்தோஷமும் மண்ணோட மண்ணா போகணும். இந்த மருதுவை பகைச்சுக்கிட்டா என்ன ஆகும்னு உங்க எல்லாருக்கும் தெரியணும். நான் மனசு கஷ்டப்பட்டேன்ல, நாளைக்கு எல்லாருமே கஷ்டப்படுவீங்க. ஜனனி, ஜனனி எந்திரச்சு வா. அப்படியே ருத்ராவையும் எழுப்பி விடு. டைம் ஆகுது பாரு. ஒவ்வொருத்தரா சீக்கிரமா ரெடி ஆகுங்க. ஐயோ, பொங்கல் வைக்க எல்லாம் ரெடி பண்ணணுமே. இந்த ஜனனிக்கு புரியவே புரியாது. ஜனனி சீக்கிரம் வா. ஐயோ ஐயோ, என்ன இப்படி ஆயிடுச்சு? அண்ணே, 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 வரமா அண்ணே, அண்ணே.
என்னம்மா என்னாச்சு? ஏன் பதற? அங்க வந்து அந்த அநியாயத்தை பாருங்களேன். என்னம்மா? வாங்க வாங்கண்ணே, வாங்க வந்து இங்க பாருங்க, யாரோ உடைச்சிட்டாங்க. இதை யார் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியுமா? எல்லாம் அந்த மருதோட வேலையாக தான் இருக்கும். ஏன் தான் இவன் இப்படி நடந்துக்கிறானோ தெரியல. நேற்று ராத்திரி கூட என்கிட்ட ஒரு மாதிரி தான் பேசிட்டு போனான். இதையெல்லாம் சொல்லி முத்தரசனை சங்கடப்படுத்த வேணான்னு பார்த்தா இவன் ரொம்ப ஓவராக தான் போயிட்டு இருக்கான். இப்ப என்னென்ன பண்றது? முத்து மாமா வேற பானையில பொங்கல் வைக்கணும்னு ஆசைப்பட்டாரு. சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் போய் எப்படியாவது பானை வாங்கிட்டு வரேன். சரிண்ணே. நல்ல நாள் அதுவுமா இப்படி ஆயிடுச்சு. எல்லாரும் வர நேரம் ஆயிடுச்சு. அண்ணே செல்வண்ணே, கொஞ்சம் தள்ளி கட்டுங்கண்ணே, கேப் நிறைய இருக்கு பாருங்க. சரி அண்ணே, தோரணம் நிறைய இருக்குண்ணே, கேப் இல்லாம கட்டுங்க. அண்ணி இங்க கொஞ்சம் வரீங்களா? ஆந்தோ வந்துட்டேன் ஜனனி. என்னண்ணே வெறுங்கையை வீசிட்டு வரீங்க? எங்கண்ணா பானை? பானை கிடைக்கல, அதை வெறுங்கையோட வரேன். சந்து புந்து எடுக்குன்னு இந்த ஊரில் ஒரு இடத்த கூட பாக்கி விடல. எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், ஒரு பானை கடை கூட காணும். சரி, வெளியூருக்கு போய் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா போய் வாங்கிட்டு வரக்குள்ளே லேட் ஆயிரும். யாருக்கிட்டையாவது பானை உடஞ்சிருச்சுன்னு சொன்னால் அபசகுணமாக நினைப்பாங்க. வெண்ணிலா நீ ஒன்று பண்ணுமா, அந்த பித்தளை பானை இருக்குல்ல, அதையே கொண்டு வா. அதை வச்ச பொங்கல் வச்சிடலாம். என்ன, வேற வழி இல்லை. என்னண்ணா இப்படி சொல்றீங்க? முத்து மாமா மண்பானையில வைக்கணும்னு ஆசைப்பட்டு தானே வாங்கிட்டு வந்துச்சு. இப்ப பானை எங்கன்னு கேட்டா நான் என்னென்ன சொல்றது? எல்லாம் இந்த மருது பையன் பண்ண வேலை. சே, இதை போய் முத்தரசன் கிட்ட சொன்னா தை பிறந்திருக்கு. நல்ல நாள் அதுமா அவங்களுக்குள்ள பிரச்சனையை 2 பேரும் கட்டி பிடிச்சிருந்தா நல்லவா இருக்கும். இப்ப என்ன பண்றதுனே புரியலண்ணே. சே, தம்பி, இவர் நேத்து சந்தையில பானை வித்தவர் தானே, எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியலையே. வாங்கய்யா. சொல்லுங்கய்யா. நேத்து முத்தரசு ஐயா எங்க பானை அத்தனைக்கும் காசு கொடுத்து எங்க வயித்துல பாலை பார்த்தாரு. அதனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவருக்கு ஏதாவது செய்யணும்னு மனசு துடியா துடிச்சுது. எப்பவுமே எங்க தொழில தொடங்கும் போது முதல்ல செய்யற 2 பானைய கடவுளுக்குன்னு எடுத்து வச்சிருவோம். அதான் அந்த 2 பானைய ஐயாவுக்கு எடுத்து கொடுத்து பொங்க வைக்க சொல்லலான்னு தேடி வந்தேன். ஐயா இருக்கார வீட்டுல? கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததுன்னு சொல்லுவாங்க. நீங்க இந்த பானையை தெய்வத்துக்கு கொண்டு வரலையா, அந்த தெய்வமா நேர்லயே வந்திருக்கீங்க. முத்து பேச்சு, இந்தாம்மா பானை. பொங்கல் வைக்க போறோம், நீங்க 2 பேரும் இருந்து சாப்பிட்டு தான் போகணும். சரிம்மா. வெண்ணிலா, இதெல்லாம் எப்படி நடக்குது தெரியுமாமா? எப்படி நடக்குதுன்னு? நீ கும்பிடுறியா ஆத்தா, அவதாமா இந்த தாத்தா பாட்டி உருவத்துல வந்திருக்கா. அவங்க கொடுத்தாங்களே பானை, அது பானை இல்லம்மா, நீ வாங்கின வரோம். கரும்பு அசையாம நிக்கணும், இல்ல குளிஞ்சு ஜூஸ் ஆக்கி குடிச்சிருவேன். என்னம்மா 2 பானை வச்சிருக்காங்க? அதானே. ஹலோ, 2 பானை எதுக்குன்னு உங்களுக்கு தெரியணும். விஷயம் இருக்கு, வர வேண்டிய வரட்டும். ஆல் டீடைல்ஸ் டெல்லிங் யூ.
Where is the villa நாயகன்? ராஜா சிங்கம் இந்த வீட்டுக்கு ராஜா என் மாப்பிள முத்தரசு மகாராஜா முத்தரசு வருகிறார் 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 பராக் பராக் பராக். அடுத்தது என் நண்பன் மகாராஜா முத்தரசு கேட்ட மகாராணி புன்னகை செல்வி, கோபம் என்றால் என்னவென்றே தெரியாத தங்க மனசுக்காரி, எங்க வீட்டு இளவரசி வருகிறார் 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 பராக் பராக் பராக். அவர்கள் நீ 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 ராணி இல்ல இவங்க பெரிய ராணி, நீ குட்டி இளவரசி, அழகு இளவரசி. எதுக்கு இப்ப 2 பானை? மாப்பிள 2 பானை தானே வச்சிருக்காங்க, அதுக்கு இப்படி ஷாக் ஆகுற? 2 பானையிலையும் பொங்கல் வைக்க போறோம். அதான்டா கேக்குறேன் எதுக்கு? பசிக்கும் இல்ல, பசிச்சா பொங்கல் சாப்பிடணும் இல்ல. அத்தை சொல்லிடலாமா? அண்ணே 2 பானையில பொங்கல் வைக்க போறோம். அது உங்களது, இது அண்ணியது. இதுல எந்த பானை முதல்ல பொங்குதோ அவங்க தான் ஜெயிச்சவங்க. ஜெயிச்சவங்க சொல்றத தோத்தவங்க கேட்கணும். கிட்டத்தட்ட அடிமை மாதிரி. ஏன் ஜெனடி கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படித்தானே இருக்க போறாங்க? இப்பவே ரிகர்சல் பார்க்க சொல்றியா? எஸ் மேடம், ஓகே மேடம் அப்படின்னு முறைக்காத மாப்பிள. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் சகஜம். மாப்பிள பெண்ணில பொங்கல் வைக்கிற அழக பாத்தியா? டேய், நம்ம சந்தையில பானை கடை வச்சிருந்து வர்ற ஐயா. வாங்க வாங்க அம்மா வாங்க. வணக்கம் வணக்கம், பொங்கல் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க ஐயா. மாப்பிள உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம இப்ப பொங்கல் வச்சுட்டு இருக்கோமே, அது சந்தையில நீ வாங்கிட்டு வந்த பானையில இல்ல. அப்படியா? இவங்க பானை செய்யும் போது முதல் 2 பானையை எடுத்து சாமிக்கு வைப்பாங்களாமா. உன்னை சாமியை நினைச்சு அந்த பானையை கொண்டு வந்து உனக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பானையில தான் பொங்கல் வச்சுட்டு இருக்கோம். ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். நன்றி உங்களுக்கு தாயா சொல்லணும். உங்களை மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க இருக்கிற வரைக்கும் எங்க வீட்டுல அடுப்பு எரியுயா. ஐயா அந்த மாதிரிலாம் நீங்க பேசக்கூடாது. ஏன் இப்ப கண் கலக்குறீங்க? நல்ல நல்லதுமா உங்க கண்ணில் கண்ணீர் வரக்கூடாது. வேணும்னா சந்தோஷமான கண்ணீர் வரலாம். சரிங்களா? சரிங்க. Don't worry, all be happy. வெண்ணிலா, என்ன கண்ணுல கண்ணீர்? சந்தோஷத்துலயா இல்ல சோகத்துலயா? இல்ல மாமா, புகை கண்ணுல பட்டுடுச்சு. இது ஸ்மோக்கிங் டியர்ஸ் மாப்ள. ஸ்வேதா பாத்தியா? நான் வாயில சொன்னப்பல நீ நம்பியிருக்க மாட்டேன். இந்த அநியாயம் தான் தினமும் நடக்குது. தினமும் இப்படிதான் கூத்தடிக்கிறாங்க, கடுப்பேத்துறாங்க. இத பாரு, ஏதாவது பண்ணி தயவு செஞ்சு உள்ள வா ஸ்வேதா. என் மனசு கேட்கல. அண்ணி, அந்த 2 பானையுமே பொங்க கூடாது. 2மே உடைஞ்சு நாசமாகணும்.
அது உங்க கையில தான் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேனே, அந்த வேலைக்காரங்கிட்ட போய் சொல்லுங்க, அவன் பார்த்துப்பான். இல்ல ஸ்வேதா, இதுல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா? வரட்டும், பரவாயில்ல. எனக்கு அந்த பானை ரெண்டுமே உடைஞ்சாகணும். இதுல என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். சரி ஸ்வேதா. மாப்பிள, இவங்க வெள்ளத்தை இடிச்சு போட்டு பொங்கலுக்கு டைம் ஆகும்ல, அந்த கேப்ல நம்ம துணிமணி எல்லாம் வாங்கி வச்சிருக்கோமே, அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடலாமா? ஆல் பப்ளிக்ஸ் இன் கால் வலிக்க வெயிட்டிங். நான் போய் ஏற்பாடு பண்றேன். கார்த்தி வா. Let's start the distribution. வெண்ணிலா,